நெய்வாசல் என்ற ஊரில் வந்து மஞ்சு விரட்டுன்னு ஒரு விழா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கடை வச்சுருக்காங்க, அது சாப்பிட்றது. அதை வந்து போலீஸ் வந்து இந்த மாதிரி எட்டு உரைச்சி இது பண்ணுறாங்க. கடை வைக்கக்கூடாதுன்றா என்னன்னு தெரியல, அந்த மாதிரி பண்ணுறாங்க. அது சொன்னால் அவங்க கேட்டுக்க போகிறாங்க. அதுக்கு எட்டு உடைச்சி இது மாதிரி தான் பண்ணணுமா அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி ஏழைங்கிட்ட தான் இவங்களோட வீரத்தை காட்டுவாங்க. இதுதான் போலீஸ். சில பேர், நான் சொல்கிறது பல பேர் இல்லை, சில பேர். இந்த வீடியோ எவ்வளோ பரவ முடியுமோ அவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், ட்ரெண்டிங் ஆகட்டும். இவங்களுக்கு அதனால் ஏதாச்சும் ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கட்டும். ஸோ மற்றவங்க இந்த மாதிரி பண்ணாமல் இருப்பாங்க. சில விஷயத்தில் இந்த சோஷியல் மீடியா நினச்சா பெருமையாக இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து போட்டாங்க, அது வந்து ட்ரெண்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கான ஆக்ஷன் எடுக்கப்படுது. ஸோ அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு பேருந்து நிலையத்தில் வந்து ஒருத்தர் வயசானவர் வந்து ஒருத்தவங்க வந்து ஏன் ஃபாஸ்ட்டாக போகிற அப்படின்னு கேட்டதுனால அடிச்சுட்டார் அவர். அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் முன்னாடி ஏதாச்சும் தப்பு நடந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுங்க. ஸோ அதனால் ஏதாவது பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்ல, அதனால தான். நம்மளா பனிஷ்மெண்ட் பண்ண முடியாது. நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அது ஏற்றுக்குவாங்களா மாட்டாங்களோன்னு நமக்கு தெரியாது. பட் ஆனால் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவை வந்துச்சு, ட்ரெண்டிங் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான ஆக்ஷன் எடுத்து தான் ஆகுவாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே.